அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பேராற்றல் அனைவருக்குமே தெரியும். நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுவாங்க. இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் எப்படி பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தருவது சரி, இந்த பிரபஞ்சத்தை நம்மால் எதுவும் மாற்ற முடியுமா? நம்முடைய பங்கு அதில் என்ன அப்படிங்கிற விஷயம், நம்ம செயல்கள் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை மாற்றுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதுக்கான விடையத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். நம்முடைய மன எண்ணம் ஒருங்கிணைகிறது அப்படிங்கும்போது, நிலை பெறுகிறது அப்படிங்கும்போது, அந்த நிலை பெற்ற மனதிலிருந்து நாம் என்ன விண்ணப்பம் வைக்கின்றோமோ அந்த விண்ணப்பமானது நிறைவேறும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரபஞ்சத்திடம் கேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன கேட்குறியோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு உள்ள நம்பிக்கை. பொதுவாக பக்தி மார்க்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இறைவனிடம் கேட்பதாக கூறுவார்கள். அதே அறிவியல் படி போகும்போது அவங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தினா நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் உள்ள உண்மைத்தன்மை, நம்ம கேட்பது நமக்கு கிடைக்கும் என்ற ஆணித்தனமான நம்பிக்கை அவ்விடத்திலே வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயமும் கூட. இது ஒரு புறமாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சற்றே யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூலையிலே, ஒரு சூரிய குடும்பத்திலே, ஒரு பூமி அப்படிங்கிற கிரகத்திலே நாம் வாழ்கின்றோம். அதனை சுற்றி நிறைய ஆற்றல்கள் இருக்கின்றன. நமக்கு வேண்டும் என்பதை அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது இந்த பூமியிலே வசிக்கக்கூடிய நமக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த இயக்கத்தில் ஏதேனும் அது மாற்றம் வரப்போகிறதா உங்களுக்கு கொடுப்பதினால் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிரபஞ்சம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்பதை பிரபஞ்சத்திடம் பெற்றுக்கொள்ளலாம். பிரபஞ்சம் ஒருவரை வைத்து ஏதேனும் நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் அது மிகவும் பெரியதாக இருக்கும். அது இயற்கையை கொண்டோ ஒரு தனி மனிதனை கொண்டோ அது இயக்க ஆரம்பித்துவிடும் என்பதுதான் உண்மை. இவ்விடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சத்திலே நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம், இறக்கின்றோம். இது தொடர்ந்து எல்லா மனித இனமும் சரி, அதே போல மற்ற உயிரினங்களும் சரி தொடர்ந்து செய்கின்ற விஷயம். இதிலே புதிதாக ஏதேனும் செய்தோமா அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தில் புதிதாக சில விஷயங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம், அறிந்து கொண்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இல்லாததை ஒன்றும் அறிந்து கொள்ளவில்லை, இருப்பதை தான் அறிந்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி இந்த பிரபஞ்சத்திலே நம்முடைய பங்கு என்ன? பிரபஞ்சத்திலே ரொம்ப வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்ற கிரகத்தின் வேகத்தை குறைத்து நாம் அதனை மெதுவாக சுத்த வைத்தோமா அப்படின்னா அது கிடையாது. அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது தனிப்பட்டது. அதிலே மனித இனத்தினுடைய தாக்கமோ மற்ற யாருடைய தாக்கமோ அங்கு இருப்பதில்லை. பிரபஞ்சம் தன்னைத்தானே இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ளதான் முடியுமே தவிர அதை எதுவும் நம்மால் மாற்ற முடியாது. அதை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொள்ளும் பொழுது வாழ்க்கையானது அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஒரு சாதனையாளர், ஒரு தலைவர் உருவாகின்றார் அப்படின்னா அதற்கப்புறம் வரக்கூடிய வம்சாவளிகள் அல்லது அவர்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மக்கள்கள் அவர்களை பின்தொடர்ந்து போவார்கள். ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருகிறது என்றால் கொஞ்ச காலத்திற்கு அதை பயன்படுத்துவார்கள். அதுதான் இந்த இடத்துல பெரிய மாற்றத்தை உண்டு வரப்போகிறது என்பது அர்த்தமல்ல. அது ஒரு சில காலத்திற்கு. அதன் பிறகு அதனினும் மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அங்கே வரலாம். அதனை பின்பற்றி மக்கள் செல்லலாம். ஆக மொத்தம் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் உருவாகிறான், ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறான் என்றால் அது ஒரு தலைமுறைக்கு, 2 தலைமுறைக்கு இருக்கலாம். மீண்டும் வருகின்ற இன்னொரு தலைவன் வேறு விதமான கோட்பாடுகளை கொண்டு முன்னிறுத்துவான். இதனால் பிரபஞ்சத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட போகிறதா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. பிரபஞ்ச இயக்கம் என்பது தனித்துவமானது, அதை யாரையும் சாராதது. அது தன்னைத்தானே இயக்கி கொண்டிருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நாம் யார், நம்முடைய பங்கு என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நடக்க வேண்டிய காரியம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் தான் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டிருந்தாலும் கூட இங்கு ஒரு துரும்பையும் கிள்ளி போட முடியாது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள நிதர்சனமான விஷயம். நம்ம எவ்வளவோ சேட்டலைட்ஸ் விடலாம், எவ்வளவோ ராக்கெட் லான்ச் பண்ணலாம், எத்தனையோ அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கலாம். இதனால் இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட போகிறதா? கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இயற்கை சீற்றம் ஒட்டுமொத்தத்தையும்
தலைகளாக மாற்றி போட்டுரும். அப்போ அந்த பிரபஞ்சம் தனக்கென்று ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கும். அது தன்னைத்தானே இப்போ சொல்கிற மாதிரி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, தன்னைத்தானே கான்ஃபிகர் பண்ணிக்குது. இப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல எல்லா இயக்கங்களும் இருக்கின்றன. பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் அது செய்து கொண்ட அந்த ஒரு மாற்றமே தவிர அது நம்மால் ஆகப்பட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டோமேனில் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். மேற்போக்காக நாம் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டால் இதில் ஒன்றுமே புரியாது, விளங்காது. இதில் உள்ள தாற்பயம் எதுவென்று அறிந்து கொள்ளும் பொழுது நாம் இதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, அதே போல இந்த பிரபஞ்சத்தால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமேனில் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்று தான் யோசிக்க தோன்றுமே தவிர நான் பெரிதாக அதை மாற்றப் போகின்றேன், இதை மாற்றப் போகின்றேன் என்று சவடால் விடுவது தேவையில்லாதது அப்படிங்கிறதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இயற்கை அனைத்தையுமே முன்னரே தீர்மானித்து வைத்திருக்கிறதா, வைக்கவில்லையா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் நம் வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம் என்பது நம் கையில் உள்ள பெரிய வரப்பிரசாதம். நாம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு தக்கவாறே நமது வாழ்க்கையில் நிகழ்வுகள் நிகழப்போகின்றன. அப்படிங்கும் போது நல்லவையே நினைக்கும் போது நல்லவையே நமக்கு நடக்கப் போகின்றன. நாம் யாருக்காவது தீங்கு நினைத்தோமெனில் அந்த தீங்கே நமக்கு விளையப் போகின்றது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதைத்தான் கர்மான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோமா, அந்த நல்லது நமக்கு மீண்டும் வரும், ஏதோ ஒரு வடிவத்திலே சேர்கின்றது. ஒருவருக்கு நாம் தீங்கு செய்கின்றோமா, அதே தீங்கு வேறு ஒரு வடிவத்திலே நமக்கு வருகிறது. இது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததா? பிரபஞ்சத்தில் பரவியுள்ள சக்தி ஆற்றல் இதை நமக்கு கொடுக்கிறது. இந்த பிரபஞ்ச இயக்கம் வேறுபட்டது, அது வேறு திசையிலே பயணிக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வது என்பதும் கடினமான விஷயம். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் என்ன செய்ய போயினோம்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. உனக்கு இந்த உடலை கொடுத்து இந்த பூமியிலே படைத்த இறைவன் இந்த பூமியிலே இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார். அதே போல அதனுடைய படைப்பு திறன் எவ்வளவு தனித்துவமானது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து கண்டு ரசித்து அப்படியே அதை கடந்து சென்று விடு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தாற்பயம். அப்போ இதில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நீ மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நாம் ஏதேனும் படைத்து புதிதாக இங்கே இல்லாதது எதையும் படைக்க முடியுமா அப்படின்னா அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதை நாம் எதிர்பார்த்த வகையிலே எதுவும் நடக்கப் போவதும் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். அறிவியலும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது தான். அறிவியலையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை. சில அடிப்படை விஷயங்கள் தெரிந்தாலும் இன்று ஒரு கோட்பாடு சரி என்று படும் பொழுது நாளை அதே கோட்பாடு தவறென்ற ரீதியிலும் நமக்காக எடுத்துரைக்கப்படும். அப்போ அதில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த பிரபஞ்சத்தில் எது உண்மை எது பொய் என்றோ எது மாயை என்றோ பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதுவே பெரும் கருணை வடிவமான இறைவனின் பேராற்றல் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு எதுவும் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் எதையும் செய்ய முடியாது என்ற போதிலும் கூட மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.